கதைப்போமான நேயர்களுக்கு வணக்கம். காலையில் சோஷியல் மீடியாவில் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கிருத்திகாதரன் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பெங்களூரு இஸ் நவ் த 6th largest global tech hub, beating Paris, Tokyo and Boston. With 1 million tech pros and 2,400 startups, the city is rises unstoppable அப்படின்னு ஒரு பெங்களூரை பற்றின ஒரு புகழை பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. நானும் சமீபத்தில் பெங்களூரில் வந்து ஒரு 2 வாரங்கள் இருக்க வேண்டியிருந்தது. பெங்களூர் முற்றிலுமே மாறி இருந்தது. இன்ச் பை இன்ச் டிராஃபிக்லாம் நகர்ந்துட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் கிடையாது, அவங்க இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, சென்னையில் ஒரு சிக்கல் என்னென்னா, மாடர்ன் நைட் லைஃப், காஸ்மோபாலிட்டன் ஃப்ரீடம், பப்ஸ் இதெல்லாம் ரொம்ப குறைவு. நைட் லைஃப், அதாவது இரவுனா ஒடுங்கும் ஊரில் முன்னேற்றம் லேட் ஆகும். பெங்களூரில் இரவு பகல் வித்தியாசமே இல்லாமல் சுத்த முடியும். பெங்களூருனா என்னை கேட்டால் சென்னை உற்பத்தித்துறை ஓகே, சிலிக்கான் வேலியாக போக வேண்டிய தூரம் இருக்குது, சுதந்திரமே முன்னேற்றி தரும். இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இது குறித்தான ஒரு பதிவு தான் இந்த எபிசோடில் நம்மளுடைய பார்வையை இங்கே பதிவு செய்யலாம் அப்படின்னு இருக்கோம். ரைட். எனிவே, இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப்புன்னு ஒரு விஷயம் வந்து யூடியூப்பில் வந்திருக்கு. இந்த வீடியோவில் ஹைப்புன்னு காமிச்சுன்னா தயவுசெய்து அந்த ஹைப்பை வந்து ஒரு கிளிக் பண்ணி உங்களுடைய பார்வையை தொடருங்க. ரைட். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். ஸ்டார்ட் அப் 2400க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனி. அது மட்டும் கிடையாது, பாஸ்டன், டோக்கியோ இதெல்லாம் வந்து பீட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்படின்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, பெங்களூரினுடைய சீதோஷ்ண நிலையை மிக முக்கியமான காரணியாக சொல்லலாம். இது வந்து முதல் காரணி தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து திமுகவினுடைய ஆட்சி வந்து வெறும் 15 வருடங்கள் மட்டும்தான். அதுக்கே இந்த அளவுக்கான வளர்ச்சி. ஆனால் எடப்பாடியும் சரி, அதற்கு முன்பாக ஜெயலலிதாவும் சரி, ஏன் பிரசாத் ஐமேக்ஸ்லாம் இங்கேருந்து பெங்களூருக்கு போனதில் இவங்க வந்து அதுக்கு பெரிய கட்டிங் வந்து எதிர்பார்த்தாங்க. பிரசாத் ஸ்டுடியோ சென்னையில் இருக்குது, அவங்க வந்து இங்கே வந்து ஐமேக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் போது அதற்கு ஏகப்பட்ட கெடுபிடிகளும் ஏகப்பட்ட லஞ்சமும் அவங்க எதிர்பார்த்ததுனால அவங்க இங்கேருந்து வந்து ஹைதராபாத்துக்கு எடுத்து போனாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஆட்சி காலத்தில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் படையெடுத்தன. இப்போ பெங்களூருடைய சீதோஷ்ண ஹைதராபாத்துக்கு இல்லை, பட் ஹைதராபாத்தில் வந்து வாங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஹைதராபாத் வந்து வேறு லெவலுக்கு போச்சு. இது வந்து தமிழகத்திற்கான மிகப்பெரிய பின்னடைவு. இது ஒன்று அவங்க சொன்னதில். பெங்களூர் வந்து ஏன் இவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸில் இருக்குன்னா, சீதோஷ்ண நிலை மிக முக்கிய காரணம். ஆனால் அதே வந்து இந்த 2 பேருடைய ஆட்சி காலத்திலேயே நிறைய லஞ்சலாவண்ய புகார்கள் நிறைய இருந்ததுனால எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. இது ஒரு மிக முக்கியமான காரணம். 2வது, உற்பத்தி துறையில் நம்ம வந்து அடிச்சிக்க முடியாது. பெரிய பெரிய கார் கம்பெனிலாம் இருக்குது. காரணம் என்னன்னா, உரக்கடம்புலேருந்து நிறைய சிப்காட் விஷயங்களை வந்து முன்னெடுத்ததில் வந்து கலைஞருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதனால தான் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் தந்தைன்னு கூட சொல்லலாம் அவரை. அந்தளவுக்கு வந்து அவர் வந்து நிறைய, இப்போ தகவல் தொழில்நுட்பம் ஐடி செக்டரே வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து டைலர் பார்க் வந்து தொடங்கினாங்க. ஸோ அவருடைய மிஷினரிலாம் ரொம்ப 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 அஹெடாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வர தலைவர்கள் வந்து அதை பின்பற்றி இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மதுரையில் பறக்கும் சாலை திட்டத்தை வந்து முடக்கிறது, லைப்ரரியை வந்து கல்யாண மண்டபத்துக்கு வாடகை கூடுறது, புதிய தலைமை செயலகத்தை வந்து அவர் கட்டினாருன்றதுக்காகவே வந்து மருத்துவமனையாக மாற்றுறது, இந்த மாதிரியான எச்சத்தனமான வேலைகள்லாம் வந்து நிறையா பண்ணதுனால தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம், அதாவது ஃப்ரீயாக 2 காலும் ஓடுறப்போ ஒரு கால் மட்டுமே நுண்டி ஓடி தான் தமிழகம் இந்த நிலையை அடைந்திருக்கிறது என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது, மறுக்கவும் முடியாது. அப்படி மறுக்கணும்னா நீங்கள் சங்கியாக இருக்கணும். ஆர்எல்ஸ் இந்த தமிழக அரசியலை உணர தெரியாதவராக இருக்கலாம், அல்லது அரசியல் அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது விசிலடிச்சான் குஞ்சுகளாக இருக்கலாம். தட்ஸ் ஆல் ரைட். ஸோ இது ஒன்று காரணம். ஏன்னா நம்ம வந்து உற்பத்தி துறையில் அவங்க சொன்ன மாதிரி நம்ம முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம். பெரிய பெரிய கார் கம்பெனிஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ கூட வந்து முதல்வர் வந்து லண்டன் ட்ரிப்பு, ஜெர்மனி ட்ரிப்பில் போய் ஏகப்பட்ட முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சென்னையில் ஒரு சிக்கல் என்னென்னா, மாடர்ன் நைட் லைஃப் அண்ட் காஸ்மோபாலிட்டன் ஃப்ரீடம், பப்ஸ் இதெல்லாம் குறைவு இருக்குது. ஓரளவு தான் இங்கே பப்ஸ் இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்திரா நகர் போனீங்கன்னா நைட்டு ஃபுல்லுமே வந்து ஏகப்பட்ட பப்ஸு. ஏன்னா அங்கே வந்து ஐடி செக்டாராக தான் 2400 ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனின்னும் போது இளைஞர்களுக்கு பல்கி பெருகி இருக்கிறாங்க. ஸோ பல்கி பெருகும்போது இந்த பப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும்.
நான் வந்து இந்த பப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கே நான் போகலை. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்ததுன்னா அதன் மூலமாக அதாவது காசு செலவு பண்ணுறதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் அடைய முடியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொலை குத்துல காசு வந்து அள்ளிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் நம்மக்கிட்ட வந்து அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. அதே விஷயங்கள் இதை விட அதிக பாப்புலேஷனில் இருக்கிற பெங்களூர்லேயும் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் சொல்ல வர்றது வந்து ஒரு இரவு நேர வாழ்க்கையே வந்து 11 மணிக்கு மேலே கடையை அடைச்சிடணும்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல வர்றது வந்து பப்புக்கே நான் போகலை, நான் பப்புக்கே போகல. நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கேன், பெங்களூரில் இருந்திருக்கேன். அதிகபட்சம் 2-2.5 வரையிலுமாவது நீங்கள் வந்து உணவு கடைகளை வந்து நீங்கள் அனுமதிக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்குன்னு ஒரு காரணத்தை காட்டி, அதாவது நான் முதல்ல ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து வந்ததுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு கடைகளை நீங்கள் திறந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே. ஏன்னா அப்போ வந்து மால்லாம் நீங்கள் கூட திறந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மிகப்பெரிய பொருளாதார சரிவை நம்ம சந்திச்சிருந்தோம். அப்போ வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்ததுமே சொன்னது என்னென்னா, கடைகளை வந்து நீங்கள் வந்து திறந்து வச்சுக்கலாம் அப்படின்றது தான். இப்போயும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் பப்பு இந்த விஷயத்துக்கே வரல, கத்திப்பாராவில் டவுனில் இருக்கிற அந்த பாலத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் ஜேஜேன்னு இருக்குது. ஸோ அண்ணா நகரில் வந்து இன்றைக்கி எல்லா கடைகளும் அவ்வளோ கடைகளும் திறந்து வச்சு அது வந்து ஒரு ஃபுட்டு ஹப்பாக மாறதுக்கு மிக முக்கிய காரணமாக இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்க வந்து பணத்தை செலவு பண்ணுறதுக்கும் ஒரு நைட் அவுட் போகிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கும் போகிறதுக்கு தான். எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கடற்கரையை நம்ம வச்சுட்ருக்கோம். இந்தியாவில் வந்து உலகத்திலே மிக நீண்ட 2வது மிகப்பெரிய கடற்கரை மெரினா. அந்த மெரினாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா 10 மணி 11 மணிக்கெலாம் வந்து எல்லாரையும் தெருத்தி விட்டு நம்ம வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறோன்ட்டு பண்ணுறாங்க. இப்போ நான் நாச்சியப்பன் ஸ்ட்ரீட்டில் மயிலாப்பூரில் இருக்கும்போது நான் போய் அங்கே ஃபேமிலியோடு போய் சாப்பாடு எடுத்து நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 10-11 மணிக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா 11 மணிக்கெலாம் வந்து எல்லாரையும் எழுப்பி அனுப்புவாங்க. இது காரணம் என்னென்னா, சட்டம் ஒழுங்கை நாங்கள் காப்பாற்றுறோம், சைடில் எல்லாமே வந்து மீனவ குப்பெல்லாம் இருக்குது, அங்கேருந்து வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க போகிறாங்கன்னு இதுக்கான ஏகப்பட்ட காரணங்களை சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் தகவல் தொழில்நுட்பம்லாம் வந்து வளர்ந்த வரையிலும் ஒன்றும் இல்லை. அந்த மெரினா பீச்சுக்கு வந்து நான் வந்து இந்த பப்பு அதுக்கெல்லாம் இருக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு 1000 இருக்குது. ஆனால் ஏழைப்பாழைங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு காற்று வாங்குறதுக்குன்றது வர்றது வந்து மெரினா தான். அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெலாம் அடைச்சி விட்டுறீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் லைட் ஹவுஸில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய லைட்டு ஒன்று நேராக வந்து மாநில கல்லூரி வரையிலும் நீங்கள் வச்சுட்டு, ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் சிசிடிவி வச்சுட்டா எப்படி அது வந்து குற்றம் நடக்கும்? ரைட்? இப்போ இங்கிலாந்தில் வந்து சாலைகள் எல்லாத்துலேயும் வந்து ஒழுங்கோடு எல்லா காரிலும் போயிட்டுருக்குன்னா காரணம், நீங்கள் வந்து தப்பு பண்ணிங்கன்னா ஃபைன். அதை நீங்கள் பண்ணுங்கள். கடற்கரை வந்து அசுத்தப்படுத்திடுவாங்க. இப்பயும் அசுத்தப்படுத்தி தான் இருக்கிறாங்க. பகலில் சுத்தப்படுத்துகிறாங்க, அதை நைட்டு பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து காலைல குப்பை வாழையே போட போகிறோம். அப்படி வந்து அசுத்தப்படுத்துறவங்க மேலே ஃபைன் போடுங்க. இதுக்குன்னு ஒரு தன்னார்வலர் குழு வைங்க. சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆதாரத்தோடு பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சாப்பாடை கொட்டி வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை வந்து காமிச்சே நீங்கள் ஃபைன் போடுங்கன்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கடற்கரையை வச்சுக்கிட்டே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சட்டம் ஒழுங்கு காரணம் கட்டி அதை மூடுறோம். நீங்கள் இந்த சுற்றுலா இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து நிறைய பொருளாதார வளர்ச்சி அடையும். பணத்தை கொடுப்பான், வாங்குவோம், பொருள் விற்கப்படும், அதன் மூலமாக வரி கிடைக்கும், கவர்மெண்ட் வந்து அடுத்தடுத்த திட்டங்களை வந்து அறிவிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது தெரில, அது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலகட்ட மனநிலை. அது போலீஸ்களுக்குலாம் என் கீழே தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்றது. அது அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இங்கே வந்தாலும் அவனுங்க அது பண்ணானுங்க. அதுலேயே கூட அவனுங்க நியாயமானவங்களாம் நிறைய பேர் இருந்தானுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மென்டாலிட்டி என்னென்னா, நான் இந்த சந்தோஷம்லாம் அனுபவிக்கல, நீங்கள் எப்படி அனுபவிக்கிறேன்? வீட்டில் உட்கார வேண்டி தாண்டா, உங்களால் ஒரு நைட் டியூட்டில் என்னால் வந்து இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சட்டம் ஒழுங்கைக்காரங்க காட்டி அவங்க எல்லாத்தையும் இங்கே கட் பண்ணுறாங்க. அது மாறணும் அப்படின்றேன். ஏன்னா பெங்களூர் வந்து கண்ணு முழிச்சிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய கடற்கரை, பெசநகர் கடற்கரைலாம் வந்து நீங்கள் சரக்கு கடைன்னு நான் சொல்லவே இல்லை. நான் சொல்ல வர்றது வந்து 24/7 வந்து அது இருந்தால் ஏங்கிட்டு கடற்கரை எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ பாண்டிச்சேரி பாருங்கள், பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமே வந்து எல்லாரும் அங்கே போகிறாங்க, சரக்கு சாப்பிட்றாங்க. கடற்கரை வந்து எப்பயுமே திறந்துருக்கும். ஒரு சுற்றுலா வந்து அதான் தனி மனித சுதந்திரத்தில் வந்து நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து தலையிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க அதாவது என்னென்னா,
நாங்கள் சரக்கு பப்புக்கே நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு சோளத்தை வந்து ஒரு 12:30 மணிக்கு கடிக்கணும் அப்படின்னா இங்கே அதுக்கு பிரச்சனை, ரைட்? அந்த விஷயத்தை வந்து ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா பொருளாதாரம் சர்க்குலேஷன் நிறைய வரும். ஆனால் அந்த இடத்துல நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் போகிறேன் வரேன், நான் ஒரு டீயை வந்து ஒரு நிம்மதியாக போய் குடிக்க முடியல. நான் மவுண்ட் ரோடு தான் போகணும் புகாரிக்கு 12 மணிக்கு. இப்போ அந்த கடையும் ஏதோ மூடுறதுக்கான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஏதோ நான் மெசேஜில் படித்தேன். எல்ஐசியிலேருந்தே வந்து நைட்டு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஏன்னா சைடில் லெஃப்டில் எல்லா கடைகளுமே அங்கே ஃபுட்டு ஹப்பாக மாறிடுறதுனால வந்து டிராஃபிக் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிப்படுத்துறது தானே காவல்துறை இருக்குது, அதுக்கெல்லாம் சரிப்படுத்துறது தானே போக்குவரத்து துறை இருக்குது. நான் சொல்ல வர்றது வந்து சுதந்திரம், எந்த நேரத்திலையும் எங்கே போனாலும் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம இதில் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. அது மாறணும். ஒரு தூங்கா நகரம்னு மதுரையை சொல்கிறீங்க, எப்படி தூங்கா நகரம் சொல்கிறீங்க? ஏன்னா அங்கே வந்து பொருட்கள் வந்து கிராமங்கள்லேருந்து வருது, அந்த பொருட்கள் காய்கறியோ இல்லை பூவோ அது இதுன்னு வருது, அதனால் அது தூங்கா நகரமாகவே இருக்குது. அதற்கு இணையானது தான் சென்னையும். ஏன் அங்கே அது தூங்கா நகரமாக இல்லாமல் 11 மணிக்கெலாம் வந்து கடையை சாத்தணும் அப்படின்ற மாதிரி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணாலே வந்து குற்றங்களை வந்து நீங்கள் அழகாக குறைக்க முடியும் போது சட்டம் ஒழுங்கு இந்த ஒரு விஷயத்தில் வந்து போட்டு தனி மனித சுதந்திரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இதே விஷயம் இப்போ 2400 ஸ்டார்ட் அப்ஸு சீதோஷ நிலை காரணமாக பெங்களூர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அங்கே பப்லாம் இருக்குது. அதனால் அந்த அவ்வளோலாம் நீங்கள் போகலாம். நீங்கள் சாதாரணமாக நான் சொல்ல வர்றது வந்து மெரினாவும் பெசன்ட் நகரையும் திறந்து வைங்க. ஓகே, ஏழை எளியவர்களே வந்து இங்கே வந்து சுதந்திரமாக இல்லைன்றது தான் மேட்ரு. நீங்கள் என்ன தான் நம்ம சுதந்திரமாக இல்லைன்னா அந்த கடற்கரையிலே உங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த நாட்டிலும் எந்த கடற்கரையிலுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம ஊரில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தே அதை நம்ம வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம பின்தங்கி இருக்கிறோன்றதில் நான் ஒத்துக்கிறேன். பின்தங்கி இருக்கிறோம் ஆக்சுவலி இந்த விஷயத்தில். மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போனாலும் இந்த இடத்துல கவர்மெண்ட் இதை பற்றி பரிசீலனை பண்ணணும் அப்படின்றதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ நான் சொல்ல வர்றது ஐடியில் இருக்கிறாங்கல்ல, ஏன் சித்தால் வேலைக்கு போயிட்டு வரவனுக்கு தலைவலிக்காதா? அவனுக்கு ரெஃப்ரெஷ் பண்ண முடியாதா? கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து மெரினா பீச்சும் பெசன்ட் நகரம் தான் போய் பொண்டாட்டி புள்ளியோடு போய் உட்காந்து ஒரு சோளத்தை கழிச்சுட்டு வர முடியறதுக்கான ஒரு இடமாவே அது இருந்தது. அந்த இடத்துலாமே நீங்கள் வந்து கண்ட்ரோலபிளாக எடுத்துகிட்டு வரும்போது தனி மனித சுதந்திரமும் சரி, அதுவும் ஏழை எளியவர்களுக்கான சுதந்திரங்களே மறுக்கப்படுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் மலையாள படங்கள்லாம் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கிற பசங்க வந்து அவங்களுடைய முன்னாடிலாம் வந்து துபாய் அந்த மாதிரி இடம்லாம் போகிறது, வளைகுடா வேலைக்கு போகிறது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் அவங்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதர்சமான ஒரு ஊராக மாறி இருக்கு. அந்த சுதந்திரம், அந்த யங்ஸ்டர்ஸோடு அங்கே ஃபன் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாமே மாறி இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து நிறைய இடங்களில் வந்து அது தடைபட்டு இருக்குது அப்படின்னு நான் இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, இதில் என்னென்னா நான் அனுபவிக்கலை, நீ அனுபவிக்கக்கூடாது. அதுதான் வந்து இங்கே பெரும்பான்மையான மென்டாலிட்டியாகவே இருந்தது. நான் கடைசியாக இருந்த வாடகையில் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்பொழுது அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, 9 மணிக்கு மேலே உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னாங்க. ஏன்னா நான் 9 மணிக்கெலாம் படுத்துடுறேன், நீங்களும் 9 மணிக்கெலாம் கதவை சாத்திட்டு படுத்துருங்க அப்படின்றது தான். யோசிச்சு பாருங்கள். இதுதான் இந்த மென்டாலிட்டி நான் சொன்னல, ஹவுஸ் ஓனருடைய மென்டாலிட்டி தான் தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லேருந்து அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்குது. அந்த இடத்தில் தமிழ்நாடு இப்போது இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு ஏகப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறவங்களுக்கு மெரினா பீச் பெசன்ட் நகர் மாதிரியான விஷயங்களை நீங்கள் கதவு திறந்து வைக்கும் பொழுது ஏழைப்பாழைங்க, நான் சொல்ல வர்றது பணக்காரன், அவன் எப்படி ஒன்றாலும் வந்து ரிசார்ட்டு புக் பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸோடு போவான், ஃபன் பண்ணுவான், அவனுக்கெல்லாம் நான் கவலைப்படவே இல்லை. ஏழை எளியவர்களே வந்து ஒரு தூக்கம் வரல, ஒரு பொண்டாட்டி பிள்ளையோட போய் ஒரு 12 மணி 1 மணிக்கு போய் ஏதோ ஒன்று சாப்பிட்டு வரணும். ஒன்றும் இல்லை, சாட்டர்டே சண்டே கூட இங்கே வந்து அது மறுக்கப்படுது அப்படின்றதான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த இடத்தில் தமிழக அரசு கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்றதும், இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைய செய்கிறேன். ஹைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் ஷேர் லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் போட மறக்காதீங்க. மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.